தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 18:47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர், மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று கர்த்தர் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு கொடுக்கும் அன்பு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம், ஆசீர்வாதமான ஒரு கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அவர் நமக்கு நம்முடைய எதிரிகளிடம் நமக்காக பழிக்கு பழி வாங்குவாராம். பிரியமானவர்களே, ஒருவர் நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது, நமக்கு தீங்கு செய்யும் பொழுது, நாம் பதிலுக்கு பதில் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் ஆண்டவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? நமக்காக அவர் நம்முடைய எதிரிகளை அழித்து பழிக்கு பழி வாங்கி அவர்களை நமக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் நம்முடன் இருப்பதை நிரூபிப்பாராம். பிரியமானவர்களே, நாம் நமக்கு துரோகம் செய்பவர்களை, நமக்கு தீங்கு செய்பவர்களை பழிக்கு பழி வாங்கி நாம் அவர்களுக்கு அவர்களை எதிர்த்து நின்றோம் என்றால் கர்த்தர் கூறுவாராம், நீதான் பழிக்கு பழி வாங்கி விட்டாயே, நான் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறுவாராம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகில் யாராக இருந்தாலும் சரிதான், நமது உறவினர்களோ அல்லது அண்டை வீட்டுக்காரரோ அல்லது யாராலும் நமக்கு துன்பங்கள் வீரங்கள் இழைக்கப்பட்டாலும், அவர்கள் நமக்கு துரோகங்கள் செய்தாலும் நாம் அதற்காக பழிக்கு பழி வாங்காமல் தேவ கோபாக்கினைக்கதை விட்டு விட்டோம் என்றால் கர்த்தர் நமக்காக பழிக்கு பழி வாங்கி அவர்களை அழித்து அவர்களை நம் காலுக்கு கீழ்ப்படுத்தி அவர் நம்முடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களை அழிக்க நினைக்கும் எதிரிகளுக்கு நாங்கள் பழிக்கு பழி வாங்காமல் உமது கோபத்திற்கு விட்டுவிட்டோம் என்றால் நீர் எங்களுக்காக பழி வாங்கி எதிரிகளை அழித்து அவர்களை எங்களுக்கு கீழ்ப்படுத்துகின்ற தேவன் நானே என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இதனால் வரை ஒருவேளை எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை எதிர்த்து நின்ற தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இன்றிலிருந்து இனி எங்களுக்கு யார் துன்பங்கள் செய்தாலும், எங்களுக்கு தீமை செய்தாலும் நாங்கள் அந்த தீமையை, அந்த அவர்கள் செய்த அநியாயங்களை உம்மிடம் ஒப்படைத்து விடுவோம். நீர் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எங்களுக்கு கீழ்ப்படுத்துகின்ற போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.